வணக்கம், நான் ஸ்டெல்லா மேரி பேசுகிறேன். நான் வந்து யூடியூப்பில் ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது அதன் பேர் அம்மாவின் கைவண்ணம். முதல்ல நான் ஸ்வீட் செய்யலாம்னு கேசரி பண்ண போகிறேன். கேசரி எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காகவும் புது பிள்ளைங்களுக்காகவும், அதாவது திருமணமான பிள்ளைங்களுக்காகவும், வெளியூரில் வேலை செய்கிற பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்கள்லாம் தனியாக சமைச்சு சாப்பிடுதுங்க, அந்த பிள்ளைங்களுக்காகவும் நான் இந்த கேசரி செய்ய போகிறேன். வாங்க, கேசரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேசரிக்கு தேவையான பொருட்கள்: ஏலக்காய் கொஞ்சம், லைட்டாக கொஞ்சம் உப்பு போடணும், அப்போ தான் இனிப்பில் கொஞ்சம் உப்பு கலந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கேசரி பவுட்ரு கொஞ்சம், நெய், முந்திரி 50 கிராம் முந்திரி, 50 கிராம் திராட்சை, 1 டம்ளர் ரவை, அதுக்கு சரிக்கு சரி 1 டம்ளர் சர்க்கரை, அவ்வளோதான். நான் அடுப்பை பற்ற வச்சிடுறேன். முதல்ல கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். நெய் காஞ்ச உடனே முந்திரியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கின்றாங்க. இந்த முந்திரி நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த முந்திரியை இப்போ எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம திராட்சையை போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். திராட்சையும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. திராட்சையை எடுக்க போகிறோம். இந்த நெய்யிலேயே ரவையை கொட்டி அப்படியே வறுக்க போகிறோம். ரவை நல்லா வறுபடணும். வறுபடலைன்னா ஒரு மாதிரி கேசரி பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் ரவை நல்லா வறுபடணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. நம்ம ரவையை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரவையை வறுத்து எடுத்து வச்சிட்டோம். இப்போ கேசரிக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ நான் இதில் 1 டம்ளர் ரவை எடுத்தேன். அதில் நான் இப்போ 2 டம்ளர் தண்ணி, ரவை இழுக்கும், அதனால் 2 டம்ளர் நான் ஊற்றுவேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். தண்ணி நம்ம இப்போ ஊற்றிருக்கிறோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஏலக்காய் பவுட்ரு போடணும். ஒரு சிட்டிகை ஏலக்காய் பவுட்ரு, அதுக்கப்புறம் கேசரி பவுட்ரு போடணும். லைட்டாக உப்பு போடணும். இப்போ ரவையை போட்டு கிண்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கிண்டணும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இது என்ன ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போடலாம். அந்த 1 டம்ளர் சர்க்கரை வச்சுருக்கோம்ல, அந்த 1 டம்ளர் சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டணும். அடி பிடிக்காமல் கிண்டணும். இப்போ நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும்.
நெய் நிறைய தேவைப்படுறவங்க நிறைய ஊற்றிக்கலாம். இல்லை கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்கிறவங்க நெய் ரொம்ப ஊற்றிக்கக்கூடாதுன்னா கொஞ்சமாக ஊற்றி செய்யலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டுக்கிட்டு வருது. இப்போ நம்ம முந்திரி திராட்சைகளை கொஞ்சம் அலங்காரத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மீதியே போட போகிறோம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறோம். வியூவர்ஸ், இந்த கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், அருமையாக இருந்தது. இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.